ஜோசப் விஜய் இன்னும் நான் அப்பா அப்பா இந்த ஒத்த வார்த்தைக்கு எவ்வளவு போராட்டம் வேற மாதிரி அப்படியே அது சொல்லும் போதுல இந்திய அரசமைப்பின் பால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சிங்க மாதிரி மனுஷன் கர்ஜித்தா இருப்பாருங்க. இங்க அப்படியே கூஸ்பம்போட உச்சத்துக்கே போயிட்டு அது நம்மளுக்கே அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இமோஷனல் ஆகுது. அப்பா வேற மாதிரியா பயங்கரமான ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அவருடைய எல்லாமே டாப் டக்கர். அவருடைய அந்த ஃபங்க்ஷனே சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரிங்க. உலக தமிழ் மக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்த நாள். சரி, நம்ம முதல்ல இருந்து ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல 10 மணிக்கு இன்னைக்கு பதவி பிரமாணம் செஞ்சிருக்கார் ஆளுநர். அப்படி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து பயங்கரமாக ஒரு எதிர்பார்ப்பட்டு இருந்தோம். சரி, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் நம்ம தளபதி சொல்லக்கூடிய இடையில ஏதாவது வச்சுன்னா ஏன்னா ஃப்ளோவில் வரும். ஏன்னா நம்ம அப்படியே பேசிய பழகினால நான் இப்போ மாற்ற முயற்சி பண்ணியிருக்கேன். முதல்வர் விஜய் அப்படின்னா ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லுக்கில் வருவார் இன்னைக்கு அப்படின்ட்டு நான் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன். ஸோ ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷர்ட்டில் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தா ஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கலரில் போடுவார்ல. இப்போ வந்து ஒரு பிளாக் கலர் ஃபேண்டு. சரி, என்ன பிளாக் கலர் ஃபேண்டு ஒயிட் ஷர்ட் வந்திருக்காரு. ஒருவேளை வேட்டி சட்டையில வந்திருந்தா இன்னும் கெத்தா இருந்திருக்குமே நினைச்சிருந்தேன். ஆனா வேட்டி சட்டை வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா எல்லா கட்சிகளும் அதே மாதிரி தானே பண்றாங்க. இவரு பாத்தீங்கன்னா ஒரு யங் யூத்தா அப்படி காட்டுறக்காண்டி அது இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கோட் போட்டார். அதுக்கப்புறம் தான் ஸோ கோட் சூட்ல பார்த்தா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் லுக்ல இருந்துச்சு. சரி, ஓகே, நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு ஸோ வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருலாம் வந்தாங்க. எல்லாரும் அவங்க யாராவது பாத்தீங்கன்னா இப்போ 9 பேர் அமைச்சர்லாம் பதவி எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் மீதி உள்ளவங்க இதுக்கப்புறம் எடுப்பாங்க. ஸோ கட்சி சார்ந்தவங்க அவங்களாம் வந்தாங்க. லாஸ்ட்டாக தான் ஆளுநர் வந்து ஆளுநரை கூப்பிட்டு வச்சாங்க. இதில் ராகுல் காந்தி வேற என்னோட எதிர்கட்சி தலைவர் அவரும் வந்திருக்காரு. இந்த மேடையில் விஜய் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் கூட அந்த மேடையை அலங்கரிக்கிறதுக்கு அவர் வாசலுக்கு அவர் வந்திருந்தாரு. ஸோ முதல்வர் விஜய் அவருடைய அம்மா அப்பா அவங்க சொல்லக்கூடிய தோழி திரிசா வேற வந்திருந்தாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு கொஞ்சம் சங்கடம் என்னன்னா முதல்வர் விஜயவுடைய மனைவி சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காங்கன்னா அவங்களுடைய பிள்ளைங்க வந்திருக்கலாம். பெற்ற பசங்களை கூட்டு வந்தால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மேடை வந்து நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ் ஜனன வாழ்த்து இதெல்லாம் புள்ளி முடிச்சதுக்கப்புறம் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். அந்த தருணம் அங்கே வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே அவர் வந்து நான் அப்படின்னு கவர்னர் சொல்கிறாரு. உடனே எடுத்த உடனே ஜோசப் விஜய் நான் இந்திய அரசியலமைப்பின் பால் உளமாற பச்சும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல முடியல. ஒரு நிமிஷம் அவருடைய ஃபேஸ் அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒரு டோனே மாறிடுச்சு. அப்படி கர்ஜிக்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமா வெறித்தனமா அவர் வந்து அந்த உரையை படிச்சாரு. ரொம்ப நாள் ஒரு ஏக்கம் ஒரு வெறி மனசுக்குள்ள இருந்தா எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அந்த மனசு கூத்தாடி அது இதுன்னு ஸோ அதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள ஏக்கமா இருக்கும்ல. அது அந்த இடத்துல வந்து அவர் சொல்ல முடியல. அப்படி கர்ஜித்தார் ஒரு நிமிஷம் சிங்க மாதிரி கர்ஜித்தார் மனுஷன். அது வேற மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர்களை வந்து பதவியேற்க சொன்னாங்க. ஒவ்வொரு அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த். ஸோ இந்த ஆனந்த் நம்ம இதில் சொல்லவே ஆகணும். ரொம்ப நாள் அவர் கூடயே இருந்து அவருக்கு வந்து அதுக்கு அடுத்தபடியாக கொடுத்துருக்காரு. ஸோ ஆனந்த் வந்து பதவி இருக்கும்போது அதாவது ஒவ்வொருத்தர் வந்து அந்த 9 அமைச்சர்களா 9 பேர் பதவி இருக்கும் போதும் அவர் வந்து சிரிச்சது பார்க்கணும். அவருக்கு வந்து அவ்வளோக்குள்ள ஒரு சந்தோஷம். தன் கூட உள்ளவங்க அதாவது தான் பிள்ளைகள் மாதிரி தன் கூட உள்ளவங்க வந்து பதவி இருக்கும்போது அவர் வந்து அந்த சந்தோஷப்பட்டதை பார்க்கும்போது அவர் முகத்தில் அவ்வளோக்குள்ள ஒரு பூரிப்பு முதல்வர் விஜய் அவர்கள் இது அந்த முகத்தில். ஸோ அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவர்கள் பதவியாக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராஜ் அவர் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா செங்கோட்டையன் வரும்போதுல உண்மையிலேயே முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்றுட்டாரு. ஏன்னா அந்த அங்கீகாரம் செங்கோட்டையன் கொடுத்ததை நான் ரொம்ப ரசித்தேன். எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு சைட்டே சொல்லணும். ஏன்னா இங்க எல்லா வெற்றிகளுக்கு முன்னாடி செங்கோட்டைன்னு ஒரு சாம்னே சொல்லலாம். ஒரு சாமிங்க அவர் போற இடமெல்லாம் வெற்றி வைத்தாங்க. ஸோ அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர் போற இடமெல்லாம் வெற்றி வைத்தான். அவர் இதே மாதிரி அந்த செங்கோலை எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கும்போது போட்டோ இருக்கும். அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர் கையிலேயே அவர் கொடுத்தாரு. இப்போ அவர் அந்த இடம் ஜெயிச்சிட்டுல முதல்வர் ஆயிட்டாங்கல்ல. ஸோ அவர் போகும்போது மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரியாதையை எந்திரிச்சு நின்று அவர் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் யாருக்கு அப்படி நேரம் உட்கார்ந்து இருந்து அவர் தான் அப்படித்தான் பதவி வைத்தாங்க. ஆனா செங்கோட்டையன் போய் பதவியேற்கும் மட்டும் முதல்வர் விஜய் எந்திரிச்சு நின்றார். அது ரொம்ப சந்தோஷமா ரசிச்சாரு. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி பக்கத்துல அவர் நேர்கொள் காட்டி சொன்னாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ப இருந்து இருக்காரு முதல்வர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர் வந்து அமைச்சர்கள் இருக்காரு அப்படின்ட்டு. அதை வந்து நான் ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டேன். அதாவது மனுஷன் உண்மையா மனசாட்சிப்படி வெளிப்படையா இருக்காரு பாருங்க முதல்வர் விஜய் அவர்கள். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பதவி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நிர்மல் குமார், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா, அதுக்கப்புறம் டாக்டர் டி கே பிரபு,
அதுக்கப்புறம் அந்த கீர்த்தனா ஒரே ஒரு பெண் கீர்த்தனாங்கிறவங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புதுசா ஒரு அந்த மணிரத்னம் படம்னு ஒன்று இல்லை, சூரிய நடிச்ச படம் ஜன்ன கண்ணம் மன்ன அப்படின்ட்டு இளைஞர் படையெல்லாம் போயிட்டு புதுசா ஒரு ஆட்சி அமைப்பாங்களே, அந்த மாதிரி இளைஞர் பட்டலங்களா போய் அது அந்த கீர்த்தனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, எளிமையான குடும்பம். ஸோ இப்படி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அமைப்பில் பங்கு பெறுங்கிறது டோட்டலா, அதுவும் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அமைச்சரவை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா புதிய சக்தியோட முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் அதை அரங்கேற்றம் பண்ணும்போது நம்மளுக்குலாம் ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம். சரி, அது முடிச்சதுக்கு அப்புறம்ல முதல்வர் விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தா என்ன போட போறாரு அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம், இது வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதை தான் முதல் கையெழுத்தா போட்டாரு. 200 யூனிட் மின்சாரம் இலவசம் நம்ம தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்தியாச்சு. ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு தான் மெயின். அதை சொல்ற மாதிரி, அதாவது சிறப்பு படை பெண்கள் பாதுகாப்போட அமைக்கப்படுகிறது ரெண்டாவது கையெழுத்து. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ல எடுக்கணுமோ எல்லா முயற்சியும் மேற்கொள்ளும். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்கான மூன்றாவது கையெழுத்து. மூணுமே சிறப்பான தரமான சம்பவங்கள். அதை மூணையும் போட்டாரு மனுஷன். அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவருடைய இந்த உரை இருக்கு, ஸ்பீச் இருக்கு, வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ இனிமே தானே எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். டிவியை அந்த வந்தாரு, எடுத்த உடனே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னேன்னு ஆரம்பிச்சு எடுத்த உடனே, அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு சினிமாவில் ஒரு இடத்த பிடிச்சிடணும்னு இருந்தக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டருடைய மகன் தான். நான் வந்து மன்னர் பரம்பிலிருந்து வரல, எனக்கும் வறுமை பசி என்னன்னா எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களை மாதிரி உங்கள் வீட்டு மகனா, அண்ணனா, தம்பியா, ஸோ அப்படிதான் நான் உங்களோட தான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கனால தான், அப்படி நீங்கள் என்ன பார்க்கறனால தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. அதாவது சினிமாவிலையும் ஒரு உச்சத்தை கொடுத்தீங்க. நான் அதை விட்டுட்டு உங்களுக்காக நஞ்சிக்கடை செலுத்துன்னு வரும்போது இங்கேயும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிம்மாசனத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்து நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துட்டு ரொம்ப அதை சந்தோஷப்பட்டு சொல்கிறாரு. அதாவது நான் அப்படி வரும்போது எனக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோக்குள்ள கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே இருந்தாங்க. அதே மாதிரி அவமானங்கள் எனக்காக நீங்களும் பட்டிருக்கீங்க. அதை வந்து சொன்னார் பாருங்க, எனக்காக நீங்களும் அதை வந்து உங்களுடைய துக்கமா, உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க எடுத்துட்டு என் கூடவே நீங்க, அதாவது அண்ணா நீ வானா விஜய் வாங்க, விஜயமா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பனா சகோதரனா எல்லாரும் என்ன வந்து பார்த்துக்கலாம், நாங்க இருக்கோம் உங்க கூட அப்படின்னு நீங்க வந்து எனக்கு அவ்வளோக்குள்ள ஒரு இதாக இருந்தீங்க. உங்களுக்கு எப்பவுமே நான் வந்து அந்த உறுதுணையா நிற்பேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் சொன்ன மாதிரி தான் திட்டங்கள், அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத பொருள், அதாவது செய்ய முடியாத திட்டங்கள்லாம் நான் சொல்லலை, அது சொல்லவே மாட்டேன். அது எப்பவும் சாத்தியப்படுதோ அந்த திட்டங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். அதை முறைப்படி நான் செய்வேன். என்ன எனக்கு கொஞ்சம் அதுக்குண்டான அவகாசத்தை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த நிலைமையில இப்பதான் நான் பதவி ஏற்றிருக்கேன். இன்னும் உள்ள போய் பார்த்தாதான் எது என்ன மாதிரி இருக்கு, எங்க எது இருக்கு எது இல்லைங்கிறதே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசு யாருக்குமே 10 லட்சம் கோடி கடன்ல விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும். ஸோ முதல்ல நான் வந்து இப்போ என்ன நிதி நிலைமை இருக்கு, அரசாங்கம் எந்த நிலைமையில இருக்குங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கை அவங்கள்ட்ட விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் டேக் ஓவர் பண்றேன், இது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாருங்க. சத்தியமா எவனும் இதை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். வெள்ளை அறிக்கை அவர் விடுறேங்கிறது இது தரமான சம்பவம், இது தேவை. ஏன்னா இப்போ அவர் ஆட்சி அமைச்சிட்டாரு. இவங்க எல்லாம் எதிர்கட்சிகளோ திராவிட கட்சி எல்லாம் நினைக்கிறேன், நீ ஏத்திருக்கெல்லாம் இருமோன, நீ சொன்ன திட்டத்தெல்லாம் எத்தனை கோடி ரூபாயில வந்துடும், அதுக்கு ஒரு பட்ஜெட் ஆகும் தெரியுமா, நீ எப்படி செயல்படுத்த நான் பார்க்கலாம், யாருக்குன்னே எனக்கு வலிச்சு வச்சு தானே போயிருக்கும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப தெனாட்டா இருந்தாங்க. மக்கள் முன்னாடி நான் எல்லாத்தையும் வைக்கிறேன், புட்டு வைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா பார்க்கணும், இப்போ மாறி திராவிட கட்சிகள் ஆளுநர் வச்சிருந்தேன், அவங்க இந்த உண்மையை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் கூட்டுக்கள் அடிக்கும். ஒரு தடவை இவனுக்கு கொள்ளடிச்சிட்டு பேரும் வலிச்சிட்டு அப்புறம் அவங்க தான் சரி பண்ணி அவங்க வந்து கொள்ளடிப்பான். அதாவது எதிர்கட்சியா இருக்கும் போதும் அந்த ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய, இப்போ திமுக ஆளுங்கட்சியா இருக்குன்னா, அதிமுக எதிர்கட்சியா இருக்குன்னா, எதிர்கட்சி மிக இடத்துல, அதாவது அவங்களுக்கு ஒரு ஒரு தொழில் தொடங்க ஒரு பெரிய நிறுவனம் வருதுன்னா முதல்ல எதிர்கட்சிக்கு கொடுத்துட்டியா, அங்க செட்டில் பண்ணிடு, அதுக்கப்புறம் ஆளுங்கட்சிக்கு நீ பெரிய ஒரு அமௌண்டா செட்டில் பண்ணணும். ஸோ உள்ளுக்குள்ளே டிகிரி, ஏன்னா அப்பதான் நாளைக்கு அவங்க ஆளுங்கட்சியா வந்தா எதிர்கட்சிக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ எப்படி 2 பேருமே கூட்டுக்கலாமே தான் இருப்பாங்க. அதனாலதான் இப்போ புதுசா ஒரு ஆச்சரியம் தான் உள்ள என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க களவாணித்தலாங்கிறது வெட்ட வெளிச்சமாகும். அதை ஆணித்தரமா சொன்னார் பாருங்க மனுஷன். வெள்ள அறிக்கையை முதல்ல நான் வெளியிடுறேன், அதுக்கப்புறம் நான் டேக் ஓவர் எடுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் நீங்க கொடுங்க, நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றி தரேன். அப்ப நீ சொல்லாதெல்லாம் பண்ண மாட்டியா, அசாத்தியமானலாம் பண்ண மாட்டேன்னா, என் கூட இத்தனை கோடி பேர் இருக்கீங்க, எனக்கு என்னங்க பயம், நான் சொன்னதை விட சிறப்பான ஒரு ஆட்சியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னும் ஹைலைட்டா அவர் சொன்னார் பாருங்க. அதாவது ஒத்த பைசான்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த பைசாலாம் எனக்கு லஞ்சம் இது தேவையே கிடையாது. அதே மாதிரி என் கூட உள்ள எவனும் அது ஆசை மனசுல தான் துளியும் இப்பவே கிளம்பிடு,
இருக்காது. நான் அப்படிப்பட்ட கிடையாது. சிறப்பான ஆட்சி தான் வரும். இங்க வந்து சென்டர், ஒரே சென்டர் தான். அது நான் தான். என்ன மாதிரி சைடில் ஒரு சென்டர், அந்த ஒரு சென்டர் அதெல்லாம் கிடையாது. ஒரே சென்டர் இந்த விஜய் தான் அப்படின்னு அவர் வந்து வேற மாதிரி ஒரு, அதாவது நம்ம ஒரு கனவுல நினைச்சிட்டு விஜய் அவர்கள, அதாவது முதல்வர் விஜய் அவர்கள ஆட்சி அமைக்க நம்ம வந்து வரணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம்ல. இங்க வந்து ஒரு மாற்றம் வேணும்ப்பா, நம்ம தமிழ்நாடு இப்படி இருக்கு, அது வந்து மாறணும் அப்படின்னு நம்ம என்னென்ன கனவுலாம் நினைச்சோமோ அந்த கனவுகள்லாம் நம்ம வச்சு அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு அவர் உண்மையிலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு தகுதியான மனுஷன். உண்மையிலேயே அவருக்கு ஓட்டு போட்டதுக்கும் சரி, இவ்வளோ நாட்களாக நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவருக்கு நான் சப்போர்ட் பண்ண நினைச்சு உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். வேற மாதிரிங்க. அவர் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாம நினைச்ச மாதிரி அவர் பேசினாரு. இன்னைக்கு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக் ஸ்பீச்சுங்க. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்றாரு பாருங்க. அதாவது நீங்க என்ன முழுமையா நீங்க நம்பலாம், நான் வந்து மற்றவங்களே கிடையாது. ஏன்னா அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இங்க வரலையா. நிறைய பேர் வந்து விமர்சனம் வைக்கிறான். அதாவது பணம் சம்பாதிக்க வந்திருக்காரு, இங்க வந்து அங்க 200 கோடி, இங்க 2000 கோடி சம்பாதிக்கணும். ஏண்டா பணம்னா அவர் வேற எப்படி வேணா சம்பாதிக்கலாம்டா. இன்னைக்கு எத்தனை படம் நடிக்கலாம் இன்னும். அதாவது வயசானவங்களே இன்னும் பார்த்தீங்கன்னா கோடி கூட சம்பாதிச்ச படத்தை நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போதான் 50 வயசு ஆகுது, 70 80 வயசு நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன மண்ணாதி இன்னும் நடிச்சுட்டு ஹீரோயின் கூட சந்தோஷமா இருந்து போலாம். ஆனா அது அப்படி இல்லை. மக்களுக்கு நன்றி கடன் திருப்பி செலுத்தணும். இந்த மக்கள் என் மக்கள், இங்க இருக்க 8 கோடி மக்களும் என் மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னு சொல்லி வந்தாரு பாருங்க. அது உண்மையான ஒரு தமிழனுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வரும். அது இன்னைக்கு அவருக்கு வந்திருக்கு, அதனால தான் வந்திருக்காரு. அதுவும் சொல்லி அடிக்கிற கில்லியா உலக தமிழர்கள் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா முதல்வர் விஜய் இருக்காருப்பா. கான்ஃபிடென்ட் என்னங்கிறத நீங்க அவர்கிட்ட தான் கத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு டிக்ஷனரியில் என்ன கான்ஃபிடென்ட் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னே நீங்க எழுதலாம். அதாவது நம்ம வந்து எதையுமே அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடியே, நம்மளால எதை முடியுமோ அதை செய்யறது பெரிய இது கிடையாது. எதை நம்மளால அசத்தியமானதோ அதை நம்ம செய்யணும். ஈஸியா இருக்கிறத நம்ம ஒரு இலக்கா வைக்கக்கூடாதுங்கிறது உண்மையானது. யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசுல வாரேன் அப்படின்னு சொல்லும் போது யாராவது இவர் வந்து ஆட்சி பிடிச்சார் அப்படிங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருந்திருக்கும்? எவ்வளவுக்குள்ள எள்ளி நகையாடினாங்க பாருங்க. அதெல்லாம் உடச்சி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காருன்னா அதுக்கெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமா? அதுக்கு மேல இருக்கிற துணியும் மக்களுடைய அன்பு முக்கியமா. அவரை வந்து பாத்தீங்கன்னா தங்கள் வீட்டு பிள்ளையா, அவருக்கு நடக்கிற ஒரு விஷயம், அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு கெட்டது, ஒரு துக்கம் எல்லாமே தங்களுக்கு நடக்கிற மாதிரி கோபம். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உட்பட எங்க குடும்பத்தில் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே இந்த இதுகள் தானே பார்த்துட்டு இருந்திருப்போம். எல்லாருக்குமே ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ மே 4ஆம் தேதி ரிசல்ட்டா அன்னையிலிருந்து நியூஸ் சேனலே பார்த்துட்டு இருக்க, வேற எந்த சேனலும் பார்க்க கிடையாது. ஐயோ என்ன செய்ய, ஆதரவு கொடுத்தாங்களா கொடுக்கலையா, இவங்க இப்படி பண்றாங்களா இப்படி பண்றாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில கடைசியா இன்னைக்கு முதல்வர் விஜயாக தமிழ்நாட்டில் அரியணை ஏறிட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா எந்த இடையூறும் வரக்கூடாது, எதுவுமே பிரச்சனை வராம நல்லபடியா ஆட்சி செய்யணும். அவர் நினைச்சதெல்லாம் நடக்கணும். நாம நினைச்ச மாதிரி நல்லாட்சியை கொடுக்கணும். நல்லாட்சியை கொடுத்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நிரந்தர முதல்வராகவே அவர் இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. எல்லாம் நன்மைக்கே. ஆல் இஸ் வெல். பார்க்கலாம். நான் அடுத்தது கட்ட அரசியல் பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க, பாருங்க. பாய்.